ஹாய் நண்பா நண்பீஸ். கோல்டு ஜுவல்லரி வாங்க போறவங்க முக்கியமா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போங்க. தங்கம் விலை வந்து ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு போனாலும், நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா, நகை வாங்குறத மட்டும் குறைப்பதா இல்ல. ஆனா, இனிமே நீங்க நகை கடைக்கு போகும்போது கையில பணம் மட்டும் இருந்தா போதாதுங்க. இந்த முக்கியமான ஆவணமும், டாக்குமெண்ட்டும் கண்டிப்பா கையில இருக்கணும். மத்திய அரசு கருப்பு பண நடமாட்டத்தை வந்து குறைப்பதற்காக, நகைய வாங்குறதுல சில ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இருக்கிற விலைவாசியில சும்மா ஒரு 2, 3 பவுன் நகை எடுத்தாலே, பில் தொகை பார்த்தீங்கன்னா, ஈஸியா 2,00,000 வந்து கிராஸ் ஆயிரும். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற நகையோட மதிப்பு வந்து ரூ. 2,00,000 மேல போச்சுன்னா, கட்டாயமா உங்களுடைய பான் கார்டு இன்ஃபர்மேஷன் கடைக்காரன்கிட்ட கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பான் கார்டு இல்லாம உங்களுக்கு நகை தரமாட்டாங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான ரூலு, என்கிட்ட முழு பணமும் கையில இருக்கு. அது கேஷா இருக்கு. நான் அப்படியே தரேன் சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. ஒரு தனிநபர் ஒரு நாளைக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் தான் ரொக்கமா கேஷ் கொடுத்து நகை வாங்க முடியும். பில் தொகை வந்து அதுக்கு மேல போச்சுன்னா, மீதி பணத்த நீங்க கார்டு மூலமாவோ, செக் மூலமாவோ, இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா தான் செலுத்தியாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கோ, இல்ல விசேஷத்துக்கோ நீங்க மொத்தமா நகை எடுக்க பிளான் பண்றீங்கன்னா, மறக்காம பான் கார்ட உங்க பர்ஸ்ல வச்சுட்டு போங்க. 2,00,000 மேல பில் வந்தா அது கட்டாயம். இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நகை வாங்க போறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.